வெல்கம் டு enlighten கிளாஸ். நம்ம டெய்லி யூசேஜில் வரக்கூடிய ஒரு சில சிம்பிள் சென்டென்சஸ் இங்கே பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சென்டென்சஸில் நிறைய வேர்ட்ஸ், அதெல்லாமே இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ரெப்படேட்டிவாக வந்திருக்கு அப்படின்னா திரும்ப வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அந்த வேர்ட்ஸை நல்லா நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி சென்டென்சஸை செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ வீடியோட எண்டு வரையும் பாருங்கள். நான் வீட்டிற்கு நடந்து செல்கிறேன். I walk home. I walk home. அது கிழிந்தது. It's torn. It's torn. It apostrophe s. It is அப்படின்ற ஷார்ட் ஃபார்மில் வந்திருக்கு. Torn அப்படின்றது past participle form of tear. Tearனா கிழிஞ்சது. ஸோ tearன்றது ப்ரெசண்ட்டு, அதனுடைய பாஸ்ட் டோர்னு வரும். டான்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3ல இங்கே இருக்கு. இட்ஸ் டான். பிறகு என்ன இல்லைனா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது இங்கிலீஷில் தென் வாட். தென் வாட். அவள் திறந்தாள். ஷீ ஓப்பன்ட். ஷீ ஓப்பன்ட். இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். அவள் திறந்தாள், எதையோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்சது அப்படின்றதுனால verb open அப்படின்றது past ஃபார்மில் opened அப்படின்னு வந்திருக்கு. அவள் தூங்கினாள், இது ஒரு past tense sentence. she slept. she slept. sleepன்ற verb slept அப்படின்னு past ஃபார்மில் இருக்கு. நான் சாப்பிட்டேன், இதுவும் ஒரு past tense sentence. I ate. I ate. ஈட்டோடைய past ஃபார்ம் ate. எந்த புத்தகம்? which book. which book. whichனா எந்த, புத்தகம்க்கு book. which book. எனக்கு ஒன்று வாங்கு. get me one. get me one. தலையிடுவதை நிறுத்து. stop meddling. stop meddling. meddling அப்படின்னா தலையிடுறது. இப்போ தேவையில்லாமல் இப்போ நம்ம விஷயத்தில் யாராவது தலையிட்டால் அது நம்மளுக்கு பிடிக்கலைன்னா இந்த மாதிரி சொல்லலாம் இங்கிலீஷில். அதாடி. பீட் இட். பீட் இட். பீட்னா அடிக்கிறது, இட்டு அதைன்னு அர்த்தம் வரும். இங்கே காத்துரு. வெயிட் ஹியர். வெயிட் ஹியர். வெயிட்னா காத்திருக்கிறது, ஹியர் அப்படின்றது இங்கே அப்படின்ற அர்த்தம் வரும். ஏதாவது சாப்பிடு. eat something. eat something. eatனா சாப்பிடு அப்படின்னு வரும். something அப்படின்றதுக்கு அர்த்தம் ஏதாவது அப்படின்னு வரும். முணுமுணுப்பதை நிறுத்து. stop babbling. stop babbling. babbling அப்படின்னா முணுமுணுக்கிறது. இதுக்கு இன்னொரு வேர்டு murmuring அப்படின்னு சொல்லலாம், அதுவும் முணுமுணுக்கிறது தான். உற்று பார்ப்பதை நிறுத்து. stop staring. stop staring. ஸ்டாப்னா நிறுத்து அப்படின்னு அர்த்தம். ஸ்டாரிங் அப்படின்னா ஏதாவது ஒன்றை நம்ம உத்து பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டாரிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நிறுத்து. ஸ்டாப் ஹியர். ஸ்டாப் ஹியர். ஸ்டாப்னா நிறுத்து, ஹியர் அப்படின்றது இங்கே அப்படின்ற அர்த்தம் வரும். அதுவே அங்கே நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் தேர். ஸ்டாப் தேர். ஹியருக்கு ஆப்போசிட் தேர். ஹியர்னா இங்கே, தேர்னா அங்கே. அங்கே நிறுத்து இல்லை அங்கேயே நிறுத்து அப்படின்னு எப்படி சொன்னாலும் ஸ்டாப் தேர்னு இங்கிலீஷில் சொல்லணும். என்னுடன் சேர்ந்து பாடுங்கள். சிங் அலாங் வித் மீ. சிங் அலாங் வித் மீ. சிங் அப்படின்னா பாடுறது, அலாங் அப்படின்னா அந்த சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் வரும். வித் மீ அப்படின்னா என்னுடன். வித் மீ என்னுடன். எல்லோரும் பதறி போனார்கள். எவ்ரிபடி பேனிக்டு. எவ்ரிபடி பேனிக்டு. பேனிக் அப்படின்னா பதறது. இங்கே பதறி போனார்கள் பாஸ்ட் டென்ஸில் வரதுனால பேனிக்டு அப்படின்னு பாஸ்ட் ஃபார்மில் போட்டிருக்கோம். இதனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் பேனிக். பேனிக்னா பயப்படுறது, பதறது. எவ்ரிபடி அப்படின்னா எல்லோரும். யாரோ வந்தாங்க. somebody came. somebody came. கேம் அப்படின்றது இங்கே பாஸ்ட் ஃபார்ம். கம்முடைய பாஸ்ட் ஃபார்ம்
வந்தார்கள் அப்படின்னு பாஸ்டில் இருக்கிறதுனால, இறந்த காலத்தில் இருக்கிறதுனால கேம்னு போட்டிருக்கோம். சம்படி அப்படின்னா யாரோ அப்படின்னு அர்த்தம். அதை எடுத்துக்க. டேக் இட், டேக் இட். டேக்னா எடுக்கிறது, இட்டு அதை அப்படின்னு அர்த்தம் வரும். கொஞ்சம் குதி. ஹாப் அ லிட்டில், ஹாப் அ லிட்டில். ஹாப் அப்படின்னா குதிக்கிறது. ஹாப் அ லிட்டில் அப்படின்னா கொஞ்சம். லிட்டில்ன்றது கொஞ்சம், ஹாப் குதிக்கிறது. இது ஒரு ரைம்ஸில் கூட வரும். ஹாப் அ லிட்டில், ஜம்ப் அ லிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைம்ஸில் கூட வரும். ஹாப்னா குதிக்கிறது. அதை நிறுத்து. ஸ்டாப் தேட், ஸ்டாப் தேட். தேட் அப்படின்றதும் அதை அப்படின்ற அர்த்தம் வரும். திஸ்னா இதை, தேட்டு அதை. இது ரெண்டும் ஆப்போசிட் வேர்ட்ஸு. இட்டுனா ரெண்டையுமே குறிக்கும். அதையும் குறிக்கும், இதையும் குறிக்கும். உன்னிடமே கேள். ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஆஸ்க் யுவர் செல்ஃப். ஆஸ்க் அப்படின்றது கேட்குறது. யுவர் செல்ஃப்னா உன்னிடமே அப்படின்னு அர்த்தம் வரும். அதை கொண்டு வா. பிரிங் இட், பிரிங் இட். பிரிங்னா கொண்டு வர்றது, இட்டுனா அதை. இதை விரைவில் முடிக்கவும். ஃபினிஷ் திஸ் சூன், ஃபினிஷ் திஸ் சூன். ஃபினிஷ் அப்படின்னா முடிக்கிறது. அது ஒரு verb. முடித்தல் அப்படின்ற தொழிலை குறிக்கும். திஸ்னா இதை, சூன்னா விரைவில், சீக்கிரமா அப்படின்னு அர்த்தம். எல்லோரும் இங்கே நின்றார்கள். எவ்ரிஒன் ஸ்டுட் ஹியர், எவ்ரிஒன் ஸ்டுட் ஹியர். எவ்ரிஒன் அப்படின்றது எல்லோரும். ஸ்டுட்னா ஸ்டாண்டுடைய பாஸ்ட் ஃபார்ம், நிற்கிறது. ஸ்டாண்டு ப்ரெசண்ட்டு, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஸ்டுட். இங்கே வந்து இங்கே நின்றார்கள் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கிறதுனால ஸ்டுட் வந்திருக்கு. ஹியர் அப்படின்றது இங்கே அப்படின்னு அர்த்தம். இதை தொடருங்கள். கோ ஆன் வித் திஸ், கோ ஆன் வித் திஸ். கோ ஆன் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் verb. அதனுடைய மீனிங் வந்து கண்டினியூ, அதாவது தொடர்றது. யாரும் அவளை பற்றி கவலைப்படுவதில்லை அல்லது யாரும் அவளை கவனிப்பதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு நோபடி கேர்ஸ் ஹர், நோபடி கேர்ஸ் ஹர். நோபடி அப்படின்னா யாரும் இல்லை. கேர் பண்ணுறது அப்படின்னா அவங்கள வந்து கவனிக்கிறது இல்லை, அவங்கள பற்றி கவலைப்படுறது இல்லை அப்படின்னு வரும். ஹர் அவளை. யாரிடமாவது கேளுங்கள். ஆஸ்க் எனிபடி, ஆஸ்க் எனிபடி ஆர் ஆஸ்க் சம்படி, ஆஸ்க் சம்படி. ஆஸ்க்னா கேளு அப்படின்ற அர்த்தம் வரும். எனிபடி சம்படி ரெண்டும் ஒன்று தான். யாரிடமாவது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். எல்லோரிடமும் கேளுங்கள். ஆஸ்க் எவ்ரிபடி, ஆஸ்க் எவ்ரிபடி. ஆஸ்க்னா கேளு இல்லைன்னா கேளுங்க அப்படின்னு வரும். எவ்ரிபடி அப்படின்றது எல்லோரும், எல்லோரிடமும் அப்படின்னு வரும். எவ்ரிபடி ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா எல்லோரும் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். அதுவே ஆப்ஜெக்டாக வந்துச்சுன்னா எல்லோரிடமும் அப்படின்ற அர்த்தம் வரும். இங்கிலீஷில் வேர்ட்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம தமிழில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும், மாறுபடும். ஆனால் இங்கிலீஷில் நிறைய பொருளுக்கு ஒரே வேர்டு தான் இருக்கும். I hope this helps you and thanks for watching.